சாய்ராம். சுவாமியினுடைய கமலபாதங்களை வணங்கிக் கொண்டு நல்லூர் சாய் இல்லத்தினுடைய நினைவுகளை நான் மீட்டுகின்றேன். சுவாமியினுடைய திருவருளால் 1985ஆம் ஆண்டு நான் திரு நண்பன் சந்திரனுடனும் வசந்தனுடனும் நான் நல்லூர் நிலையத்திலே ஈடுபடுகின்ற சந்தர்ப்பத்தை, அரிய பாக்கியத்தை சுவாமி எனக்கும் எனது குடும்பத்தினருக்கும் தந்திருந்தார் என்பதே உண்மை. அன்றிலிருந்து வழக்கமாக நாங்கள் சாய் இல்லத்துக்கு பஜனைக்கு மட்டுமே செல்வது என்று இருந்திருந்தோம். அன்றிலிருந்து சுவாமியினுடைய நிறுவனத்திலே அனைத்து சேவைகளிலும் பங்கு பெற்றுகின்ற வாய்ப்பு ஆரம்பமானது என்று தான் கூற வேண்டும். இதற்கு முக்கிய காரணம் பிள்ளையன்றி உருவாக்கிய நல்லூர் சாய் இல்லமும் அதன் முக்கிய கர்த்தாவாக இருந்த திரு சந்திரன் அவர்களும் வசந்தன் அவர்களும் தான். இவர்கள் இருவரும் ஏற்கனவே எனக்கு நண்பர்களானபடியினாலே மேலும் மேலும் ஆர்வத்துடன் ஈடுபடுகின்ற வாய்ப்பு எனக்கு கிடைத்திருந்தது. இது சுவாமியினுடைய திருவருளே அன்றி வேறொன்றும் இல்லை. பல நிகழ்ச்சிகள் நாங்கள் அங்கு செய்திருந்தோம். எனது தந்தையாரினுடைய நிகழ்ச்சிகள் எல்லாம் அங்கு நடந்தன. இலங்கையின் சாய் நிலைய வரலாற்றிலே வடபிராந்தியத்திலே முதலாக சிவராத்திரி அன்று பஞ்சலோக சிவலிங்கம் வைத்து பூஜை செய்கின்ற வாய்ப்பும் அங்கு கிடைத்திருந்தது. எனது தந்தையாரினுடைய இரவு பூராவும் நடந்த நிகழ்ச்சியிலே அந்த சிவலிங்க வழிபாடு சாய் நிலையத்திலே முதல் ஆரம்பமானது. அதைத் தொடர்ந்து பல நிலையங்களிலே அவை செய்யப்பட்டு வருகின்றன இன்று வரை. ஆகவே சிவலிங்க சிவராத்திரி என்று சிவலிங்க பூஜை ஆரம்பமானது முதலிலே நல்லூர் சாய் இல்லத்திலே என்று கூறலாம். அடுத்ததாக பல நிகழ்ச்சிகள், பல அற்புதங்கள் சாய் நிலையத்திலே நடந்தன. அந்த வகையிலே அதனுடைய முன்னேற்றம் பற்றி சொல்லுகின்ற பொழுது பஜனையினுடைய ஸ்டாண்டர்ட், அதாவது பஜனையினுடைய தரம் அங்கு வெகுவாக பேணப்பட்டு வந்து கொண்டிருந்தது. திரு வசந்தன் அவர்களுடைய வழிப்படுத்துதலே அங்கு இருந்தவர்கள் சங்கீத ஞானம் மிகுந்தவர்களாக இருந்தபடியினாலே எங்களுடைய நல்லூர் சாய் இல்ல பஜனை ஒரு தரமான பஜனையாக அப்போது அந்த காலங்களிலே சந்திரன் அவர்கள் இருந்தபோது முடிந்தது என்பது சுவாமியினுடைய திருவருளை அன்றி வேறொன்றும் இல்லை. பல இடங்களிலே எங்களுக்கு அழைப்பு வந்து செல்வது வழக்கம். மழையோ வெயிலோ நாங்கள் அந்த காலங்களிலே போக்குவரத்துகள் மிகவும் சிரமமான காலங்களிலே கூட நாங்கள் வெகு தூரங்களுக்கு எங்களுடைய மிதிவண்டிகளிலே சந்திரன் அவர்களுடைய உற்சாகத்திலே அவருடைய வழிப்படுத்துதலே நாங்கள் சென்று செய்திருக்கிறோம். அந்த காலங்களிலே அது மிகுந்த வரவேற்பை பெற்றது என்பது உண்மை. ஒரு கிழமையிலே 7 நாட்களும் பஜனை செய்கின்ற வாய்ப்பு சாய் இல்லத்துக்கு கிடைத்திருந்தது என்பது மிகையாகாது. அந்த வகையிலே பல அற்புதங்கள். முதலாக அந்த பஜனை தரத்தை மேம்படுத்துவதற்காக திரு சந்திரன் அவர்கள் இந்தியா சென்று வருகின்ற பொழுது அப்பொழுது பாட்டு கேசட், அதாவது சின்ன கேசட் இருக்கும், அதை சுந்தரத்திலே வாங்கி கொண்டு வந்து அதை பிரதி பண்ணி லைப்ரரி மாதிரி, அதாவது ஆடியோ நூலகம் என்று திறந்து அதை சாய் இல்ல அன்பர்களுக்கு வழங்கி அந்த பஜனையை தரமாக்குவதற்கு அரும்பாடுபட்டார்கள். அந்த அரும்பாட்டுக்கு சுவாமியினுடைய சங்கல்பமும் உறுதுணையாக இருந்ததினாலே எங்களுடைய நல்லூர் சாய் இல்லத்தினுடைய பஜனையினுடைய தரம் மேம்பட்டு கொண்டே வந்தது.
இதே சந்திரன் அவர்களுடைய முதல் முயற்சி என்று கூட சொல்லலாம். பஜனையினுடைய தரத்தை மேம்படுத்துவதற்கான முயற்சி. அத்தோடு திரு வசந்தன் அவர்களும் சேர்ந்து அன்பர்களுக்கு பயிற்சியை கொடுத்து அந்த பஜனை தரத்தை மேம்படுத்தினார்கள். இது முதலிலே சாய் இல்லத்திலே நடந்த முன்னேற்றகரமான முயற்சி என்று கூட சொல்லலாம். அதைத் தொடர்ந்து நாங்கள் எனது பிள்ளைகள் கூட அங்கு பாலவிகாஸ் படிக்கின்ற வாய்ப்பும் அங்கு ஏற்பட்டது. அதன் ஒரு உச்சக்கட்ட சுவாமியினுடைய அற்புதம் என்னவென்று கேட்டால், சந்திரன் அவர்கள் கனடா சென்ற பின் நாங்கள் இடம்பெயர்ந்து சென்று மீண்டும் யாழ்ப்பாணம் வந்தபோது சாய் இல்லம் தனியாக விடப்பட்டிருந்தது. அங்கு திரு சர்வா அங்கிள் அவர்கள் தனியாகவே தான் சுவாமியை விட்டு போக மாட்டேன் என்று சந்திரன் அவர்களுடைய இல்லத்திலே இருந்தார்கள். அவர் தனியவே அவ்வளவு காலமும் அந்த 6 மாத காலங்களும் அந்த சாய் இல்லத்திலே தங்கியிருந்தார். ஒரு வகையிலே ஒரு கட்டத்திலே அவருடைய உணவு பிரச்சனை ஆரம்பமானது. இராணுவத்தினர் கைப்பற்றுவதற்கு முன் அவருக்கு உணவு என்பது இல்லை என்று ஆகிவிட்ட பிறகு அவர் சுவாமியை பார்த்து சுவாமியை பிரார்த்தனை செய்து கொண்டிருந்த போது ஒரு மாட்டு வண்டிலே ஆள் அரவம் எதுவும் இல்லாத இடத்திலே ஒரு மாட்டு வண்டியிலே உணவு பொதிகளுடன் ஒரு வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டுடன் ஒரு அன்பர் வந்து, உங்களுக்கு நான் உணவு கொடுத்து தரப்போகிறேன், இந்தாருங்கள் என்று சொல்லி அரிசி, பருப்பு, சீனி, உப்பு முதலிய முக்கிய உணவுப் பொதிகளை அவருக்கு வழங்கிவிட்டு அவர் சந்திரன் அவர்களுடைய இல்லத்திலே இருந்து புறப்பட்டு சாய் நிலையத்துக்கு நேராக வந்த பொழுது அந்த வண்டிலும் மாடும் மறைந்து விட்டது. தான் அதை நேரடியாக பார்த்ததாக அவர் குறிப்பிட்டிருந்தார். உடனே அந்த நிலையிலே அவருக்கு அதிலே 1 மாதத்துக்கு தேவையான உணவு வகைகள் தரப்பட்டிருந்தன என்பது பெரிய ஆச்சரியம். அவரிடம் உடனே அவர் வண்டில் மாடு புறப்பட்ட போது அவர் கேட்டிருந்தார், நீங்கள் எங்கு இருந்து வருகிறீர்கள், யாருமே இல்லாத இந்த இடத்திலே என்னென்று வந்தீர்கள் என்று சொல்லுகிற பொழுது அவர் சொல்லிவிட்டு சொன்னார், உன்னை மாதிரி நிறைய பேர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கும் உணவு வழங்க வேண்டும் என்று சொல்லி அவர் அந்த வண்டில் மாட்டுடன் திரும்ப புறப்பட்டு சென்று சாய் இல்லத்துக்கு நேராக வந்த பொழுது மறைந்து விட்டார். இவர் பார்த்து கொண்டிருக்கையிலேயே இது நடந்த மகா பெரிய அற்புதம் என்று கூட சொல்லலாம். இராணுவத்தினர் யாழ்ப்பாணத்தை கைப்பற்றி ஆட்களே இல்லாத நிலையிலே பல இடங்களும் வீடுகளையும் அவர்கள் தேடி சென்றபோது இந்த சாய் இல்லத்திலே ஐயா அவர்கள் இருப்பதை கண்டார்கள். உடனே அவர்கள், ஏன் ஐயா இங்கு இருக்கிறீர்கள், நீங்கள் எங்களோடு வாருங்கள், உங்களை ஒரு இல்லத்திலே சேர்த்து விடுகிறோம், மீண்டும் பொது ஜனங்கள் மீண்ட பின்னர் யாழ்ப்பாணம் வந்த பின்னர் உங்களை கொண்டு வந்து இந்த இல்லத்திலே விடுகிறோம் என்று சொல்லி இருந்தார்கள். அவரோ அதை மறுத்து, நான் சுவாமியுடன் தான் இருப்பேன், இறந்தாலும் இந்த இடத்திலே தான் என்னுடைய உடல் இருக்கும் என்று சொல்லி பிடிவாதமாக மறுத்து விட்டார். அதன்பின் அந்த கொமாண்டர் உள்ளுக்கு வந்து பார்த்தபோது சுவாமியினுடைய படம் சாய் இல்லம் என்று அவருக்கு தெரிந்தபின் அவர் சாய்ராம் என்று சொல்லி தானும் ஒரு சாய் என்பர் என்று சொல்லி தினசரி அவருக்கு 2 வேளை உணவு அனுப்ப இராணுவத்தினருக்கு உத்தரவிட்டார். அந்த காலத்திலே நல்லூருக்கு பின்னாலே ஒரு கம்பன் கழகத்துக்கு பக்கத்திலே ஒரு இராணுவ முகாம் இருந்ததினாலே, தற்காலிக இராணுவ முகாம் இருந்ததினாலே அவருக்கு அந்த காலங்களிலே உணவு தவறாமல் கிடைத்தது. இது சுவாமியினுடைய ஒரு அற்புதம்.
நாங்கள் மீண்டும் இங்கு வந்தபோது, யாழ்ப்பாணத்துக்கு மீண்டு வந்தபோது முதலாக அடுத்த நாளே நானும் திரு வசந்தன் அவர்களும் சாய் இல்லத்துக்கு சென்றிருந்தோம். ஐயா அவர்கள் இருந்தது பெரிய ஆச்சரியம். அந்த நிலையிலே அவர் இந்த அனுபவங்களை சொல்லி இருந்தார். சுவாமியினுடைய பெரிய அற்புதம் நடந்த இந்த இடம் இன்று கூட சாய் இல்லமாக மிளிர்வது சுவாமியினுடைய கருணையை அன்றி வேறில்லை. ஜெய் சாய்.